Hi guys, welcome to Besant Technologies Velacheri Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது தம்பி சோமேஸ்வரன். அவர் எங்களோட டைப் கம்பெனியில் க்ளவுட் இன்ஜினியராக ஆஃபர் வாங்கியிருக்கிறாரு. 4 லட்ச ரூபா பேக்கேஜ், 4.5 LPA. ஸோ அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்கலாம். இப்போ ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அவரோட கொஸ்டின்ஸ் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் சோமேஸ்வரன். ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைல் பற்றி சொல்லுங்கள். உங்கள் நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் படிச்சிங்க, என்ன டிகிரி, எந்த இயர் பாஸ்ட் அவுட்? நான் பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா பத்மாண்டிங்களே. பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா எங்கே இருக்குது? இது வேலைச்சு மேடாப்பட்டு மாம்பாக்கம் ரோட்டில் இருக்குது. ஓகே, அந்த காலேஜ். நேட்டிவ் தஞ்சாவூர். ஓகே. நாங்கள் 2022 லினக்ஸ் AWS DevOps கோர்ஸ் முடித்தேன். அதுக்கப்புறம் இங்கே பெசன்ட்னால ஆல்ரெடி ஒரு ஆஃபர் வாங்கி உள்ளே போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி நாங்கள் ஒரு கம்பெனியில் ஆஃபர் வாங்கி கொடுத்தோம். அதில் ஒரு 1 year வேலை பார்த்து அதுலேருந்து ஒரு நெக்ஸ்ட் கம்பெனி தான் இப்போ உள்ளே வந்திருக்கீங்க, கரெக்டுங்களா? ஃபைன். ஸோ இது வந்து இப்போ வந்த ரோல் வந்து க்ளவுட் இன்ஜினியர். ஃபைன் ஃபைன். ஸோ என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள்? நான் ஐடி, பிடெக் ஐடி. ஓகே. ஸோ ஃபைன். ஸோ இந்த கம்பெனியில் மொத்தம் உங்களுக்கு எத்தனை ரவுண்ட் இருந்துச்சு, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, எவ்வளோ நேரம் இன்டர்வியூ போச்சு? ஸோ எனக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு 2 rounds தான் இருந்துச்சு. ஒன்று வந்து டெக்னிக்கல் ரவுண்டு, அது வந்து ஒரு 45 minutes கிட்ட இருந்துச்சு. ஸோ க்ளவுட் இன்ஜினியரிங்னால மோஸ்ட்லி இன்ஃப்ரா எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, விபிசியில் எப்படி ஒரு கிராஷ் ஆனால் எப்படி சால்வ் பண்ணுறது, நெட்வொர்க் சப்நெட் எப்படி மாஸ்க் பண்ணுறது, இது போல் டாஸ்க். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ க்ளவுட் இன்ஜினியர் ரோலுக்கு போனாலும் நெட்வொர்க்கிங் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிறோம், இப்போ நீங்கள் AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ஆர் டெவாப்ஸ் கற்றுக்கிட்டுறீங்க அப்படின்னாலும் பேசிக்காக நெட்வொர்க்கிங் சிசிஎன்ஏ நாலேஜ் இருக்கணும், அதுக்கப்புறம் லினக்ஸ் கமெண்ட்ஸில் ஃபெமிலியர் நாலேஜ் இருக்கணும், அதுக்கப்புறம் AWS அண்ட் தென் டெவாப்ஸ், கரெக்டுங்களா? இதுதான் ஆடு. இந்த இதில் போனால் ஈஸியாக நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், க்ளவுட் இன்ஜினியர் ரோலோ டெவாப்ஸ் இன்ஜினியர் ரோலோ உங்களால் கிராக் பண்ண முடியும், கரெக்டாக? ஆமாம். ஃபைன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின் எனக்கு ப்ரீவியஸ் ஒர்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. ஓகே. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து கியூபர்னெட்டிஸ் நான் கொடுத்துருந்தாலே. ஓகே. டெவாப்ஸில் கியூபர்னெட்டிஸ் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க? ஒரு கியூபர்னெட்டிஸோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுவீங்க, பார்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க, நோட்ஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுவீங்க, அது போல இருந்துச்சு. அப்புறம் சிஸ்டம் கிராஷ் ஆனால் அதை எப்படி சால்வ், சிஸ்டம் கிராஷ் ஆனால் அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க? ஓகே. எப்படி பண்ணுவீங்க? நார்மலாக அந்த பாடை கில் பண்ணிட்டு நியூவாக ஒன்று ஜென்ரேட் பண்ணிடுவோம். அதை கியூபர்னெட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பாடை தான் கில் பண்ண முடியும். ஓகே ஃபைன். வேறு AWSலேருந்து சர்வீசஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருந்துச்சா? AWS சர்வீசஸில் க்ளவுட் வாட்ச் அலாரம்ஸ், அவங்க க்ளவுடுக்கு மானிட்டரிங் பண்ணுறதுனால க்ளவுட் வாட்ச் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. க்ளவுட் வாட்ச் சர்வீசஸ் பற்றி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நான் இருக்குங்களா? ஒரு அலாரம் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, ஒரு இன்சிடென்ட் வந்து அதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க, அது போல கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. இது வந்து AWSல இருக்குது. அது இல்லாமல் டெவாப்ஸ் டூல் என்னன்னா ப்ரொமித்தியூஸ் அண்ட் கிராஃபானா, அதில் கொஸ்டின். என்ன டூல்? ப்ரொமித்தியூஸ் அண்ட் கிராஃபானா. ஓகே. ப்ரொமித்தியூஸ் அண்ட் கிராஃபானா ஓப்பன் சோர்ஸ் மானிட்டரிங் டூல். ஓகே. அதில் எப்படி நீங்கள் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுவீங்க, எப்படி ட்ரிகர் பண்ணுவீங்க, ஜீரா டிக்கெட் எப்படி அதில் கிரியேட் பண்ணி ஜீரா டிக்கெட்டை கிரியேட் பண்ணுறது. ஓகே. ஸோ இது போல இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே. வேறு லினக்ஸ் கமெண்ட்ஸ் ஏதாவது கேட்டாங்களா? இல்லை, லினக்ஸ் நெட்வொர்க்கிங்கில் என்னென்ன கேட்டாங்க? நெட்வொர்க்கிங்கில் விபிசி எப்படி பிரிப்பீங்க, சப்நெட் எப்படி மாஸ்க் பண்ணுவீங்க, இது போல ஒரு சின்ன CIDRனா என்ன, அதெல்லாம் ப்ரைவேட் சப்நெட்னா என்ன, ப்ரைவேட் பப்ளிக் சப்நெட்னா என்ன, இதெல்லாம் ஸ்கிரிப்ட் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருந்துச்சா? ஸ்கிரிப்ட் மோஸ்ட்லி நான் ஷெல் கொடுத்துருந்தேன், அவங்களுக்கு ஆனால் ரெக்யர்மெண்ட் விண்டோஸ் இருந்துச்சு. ஓகே. ஸோ அதில் அடாப்ட் பண்ணி சொன்னோன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ டெவாப்ஸ்லேருந்து கியூபர்னெட்டிஸ் மட்டும்தான், அந்த டூல் மட்டும் தான் கேட்டாங்களா? ஒரு வேறு ஏதாவது டூல் பற்றி நாலேஜ்? மானிட்டரிங், ப்ரொமோத்தியூஸ் கிராஃப்ட்னு கேட்டிங்களா? அது ஒன்று. AWSல ஆனால் க்ளவுட் வாட்ச் அது மட்டும் தான் மேஜராக கேட்டதாக சொல்கிறேன். வேறு ஏதாவது சர்வீஸ் பற்றி கேட்டாங்களா? மேஜராக வேறு எதுவும் இல்லை. ப்ளஸ் வந்து நான் ஒர்க் பண்ண மாதிரி லேம்டாவில் ஒரு கொஸ்டின். ஓகே. அப்புறம் EC2 நார்மலான பேசிக் S3 பக்கெட் பற்றி, EC2 பற்றி, லேம்டா பற்றி பேசிக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 1 year ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி ஸ்விட்ச் ஆகிருக்கீங்க. ஸோ உங்கள் அனுபவத்தில் இப்போ ஒரு ஜாப் தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெஷருக்கு நீங்கள் உங்கள் ஜூனியரே இப்போ முடிச்சு வருவார், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ்லேருந்தே வராங்கன்னு வச்சுக்கோங்க, பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வராந்தே வராருன்னா நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு கைடன்ஸ்னால் என்னவாக இருக்கும்? ஃப்ரெஷருக்கு நம்ம ஜாப் வாங்கணும், நீ என்ன பண்ணணும், நீ என்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இப்போது ஜாப் வரலன்னு கொஞ்சம் மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும், இது வரப்போகிறது இல்லை அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக
நம்ம அந்த நாலேஜ் கரெக்டாக கெயின் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் சான்ஸ் வந்து நம்ம உடனே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண முடியும். எவ்வளோக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களோ அப்போ தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதை கிளிக் ஆகும். ஆமாம். அப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்துட்டு சடனாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இப்போ நாளைக்கு இன்டர்வியூ தம்பி நம்ம இன்னைக்கு கால் பண்ணுவோம் சார், நான் இன்னும் ப்ரிப்பேர்டாக இல்லை சார். இப்போ அந்த பேட்டர்னில் இருந்தால் கஷ்டம். ஸோ நீங்கள் சொல்ல வரது என்னன்னா, நீங்கள் வந்து கன்சிஸ்டண்டாக நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இரு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் கிளிக் ஆகிற அளவுக்கு நீ டெவலப் ஆகிக்கோ. அதுதான் சொல்கிறீங்க. ஃபைன். ஸோ இங்கே உங்களுக்கு ஹச்ஆர் டீம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? நான் இங்கே வந்து சொல்லிட்டேன், நான் இங்கேருந்து குவிட் பண்ண போகிறேன், இங்கே வந்து ஜாயின் பண்ண போகிறேன், சரி நாங்கள் பார்த்து பண்ணிக்கலாம், நான் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஆல்ரெடி ஏன்னா இது வந்து அக்செப்டபிள். இப்போ ஒரு கம்பெனியில் போய் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 year இருந்துட்டு எனக்கு ஒரு ஜாப் ஸ்விட்ச் கூட ரெஃபர் பண்ணுங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். போயிட்டு எனக்கு 2-3 மாதத்துல எனக்கு வேறு கம்பெனி கொடுங்க, அந்த பேட்டர்னுக்குள்ளே வரக்கூடாது. எனக்கு 1 yearனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு 1 year 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஈஸியாக ஜாப் கிடைக்கும். இன்னும் ஈஸியாக என்னால் என்ன பண்ண முடியும், உங்களை ரெஃபர் பண்ண முடியும் நல்ல பேக்கேஜ்க்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கம்பெனிக்குள்ளே போனதுக்கப்புறம் எதுவும் ஸ்டார்ட் பண்ணாலும் வாங்க. ஓகே, தேங்க்யூ.